வணக்கம் மாணவர்களே, நான் உங்கள் கவிதா மாணிக்கம் ஐடியிலிருந்து பேசுகிறேன். இப்போ நம்ம பார்க்க போகிறது யூஸ்ஃபுல்லான 10th மேக்ஸ் ஓட சாப்டர் 2 ஃபார்முலாஸ், சீக்வன்ஸ் அண்ட் சீரீஸோட ஃபார்முலாஸை நம்ம பார்க்க போகிறோம். இதை பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்கு நம்ம கவிதா மேடம் வந்திருக்காங்க. அவங்க உங்களுக்கு ஷார்ட்டாக ஸ்வீட்டாக எக்ஸ்பிளைன் பண்ண வருவாங்க. பாருங்கள் மேடம். வணக்கம் மாணவர்களே. இப்போ நம்ம ஏபியில் உள்ள ஃபார்முலா பார்க்க போகிறோம். சீக்வன்ஸ் அண்ட் சீரீஸில் ஏபியில் உள்ள ஃபார்முலா. இதில் ஜென்ரல் ஃபார்ம் எப்படி இருக்கும் அப்படின்னா ஏ ப்ளஸ் டி, ஏ ப்ளஸ் 2d எக்ஸெட்ரா அப்படின்னு இந்த டேர்ம் போய்கிட்டே இருக்கும். இதில் ஃபஸ்ட்டு டேர்ம் எப்படி நம்ம கால்குலேட் பண்ணணும் அப்படின்னா, இதில் அந்த சீரீஸில் கொடுத்துருக்கிற ஃபஸ்ட்டு டேர்ம் தான் ஏ. சரியா? ஃபஸ்ட்டு டேர்ம் அப்போ ஏன்னு எடுத்துக்கணும். காமன் டிஃப்ரென்ஸ் எப்படி ஃபைண்ட் அவுட் பண்ணணும்னா டி இஸ் ஈக்குவல் டு T2 மைனஸ் T1. இந்த T2 மைனஸ் T1ன்றது செகண்ட் டேர்ம் மைனஸ் ஃபஸ்ட்டு டேர்ம்னு சொல்லுவோம். இதில் nth டேர்ம் எப்படி ஃபைண்ட் அவுட் பண்ணுவோம் அப்படின்னா, nth டேர்ம் அப்படின்னாலே Tn இஸ் ஈக்குவல் டு ஏ ப்ளஸ் என் மைனஸ் 1 இன்ட்டு டி. அந்த ஃபார்முலா போட்டு nth டேர்ம் ஃபைண்ட் அவுட் பண்ணணும். சம் ஆஃப் த டேர்ம் Sn எப்படி கால்குலேட் பண்ணணும்னா Sn இஸ் ஈக்குவல் டு n/2 2a ப்ளஸ் n மைனஸ் 1 இன்ட்டு டி. இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணணும். ஒருவேளை அதில் உங்களுக்கு ஃபார்முலாவில் லாஸ்ட் டேர்ம் கிவனாக இருந்தால் சம் ஆஃப் த டேர்ம் எப்படி கால்குலேட் பண்ணணும்னா Sn இஸ் ஈக்குவல் டு n/2 a ப்ளஸ் எல். இந்த ஃபார்முலா மட்டும் போதுமானது. நெக்ஸ்ட்டு n நம்பர் ஆஃப் டேர்ம்ஸ் கால்குலேட் பண்ணணும். என்னோட வேல்யூஸ் கால்குலேட் பண்ணணும். சில சம்மில் என்னோட வேல்யூ கொடுத்துருவாங்க, ஒரு சில சம்மில் என்னோட வேல்யூ கொடுக்க மாட்டாங்க. அப்படி உள்ள சம்மில் என்னோட வேல்யூ கால்குலேட் பண்ணணும்னா n இஸ் ஈக்குவல் டு l மைனஸ் a பை டி ப்ளஸ் 1. இதுதான் ஏபி ஃபார்முலா. இது தெரிஞ்சுக்கிட்டால் நீங்கள் ஏபியில் எந்த சம்னாலும் ஒர்க் அவுட் பண்ணலாம். நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது ஜிபியில் ஜென்ரல் ஃபார்ம். இதையும் நீங்கள் கம்பேர் பண்ணி படித்தாலே போதும். ஏபியும் ஜிபியும் நீங்கள் கம்பேர் பண்ணி படித்தாலே போதும். இப்போ ஜிபி ஜென்ரல் ஃபார்ம் எப்படி இருக்கும் அப்படின்னா ஏஆர் ஸ்கொயர் எக்ஸெட்ரா ஏஆர் பவர் n மைனஸ் 1 அப்படின்னு இருக்கும். நெக்ஸ்ட் இதில் ஃபஸ்ட்டு டேர்ம் எப்படி கால்குலேட் பண்ணுவோம் அப்படின்னா, ஃபஸ்ட்டு டேர்ம் ஏ தான். இதுலேயும் அங்கே காமன் டிஃபரன்ஸ், இங்கே ஜிபியில் காமன் ரேஷியோ ஆர் இஸ் ஈக்குவல் டு T2 பை T1. அதாவது செகண்ட் டேர்ம் டிவைடட் பை ஃபஸ்ட்டு டேர்ம் டிவைட் பண்ணனா காமன் ரேஷியோ ஆர் என்னன்னு தெரிஞ்சிடும். இதில் nth டேர்ம் கால்குலேட் பண்ணுறதுக்கு Tn இஸ் ஈக்குவல் டு ஏ ஆர் பவர் n மைனஸ் 1. சம் ஆஃப் த டேர்ம் எப்படி கால்குலேட் பண்ணுவோம் அப்படின்னா ஏ இன்ட்டு ஆர் பவர் n மைனஸ் 1 பை ஆர் மைனஸ் 1. இது ஆரோட வேல்யூ கிரேட்டராக இருந்தால் இந்த ஃபார்முலா சம் ஆஃப் த டேர்ம் கால்குலேட் பண்ணுறதுக்கு. ஒருவேளை ஆரோட வேல்யூ லெஸ் தென் 1 இருந்தது அப்படின்னா Sn இஸ் ஈக்குவல் டு ஏ 1 மைனஸ் ஆர் பவர் n பை 1 மைனஸ் ஆர். சரி, அப்படியே இது மாறி வரும், அவ்வளோதான். நெக்ஸ்ட்டு சம் ஆஃப் த இன்ஃபினிட்டி டேர்ம். ஸோ இதில் இந்த சாப்டர் பொறுத்த வரைக்கும் இன்ஃபினிட்டிக்கு ஒரே ஒரு ஃபார்முலா தான் இருக்குது. அந்த ஒரே ஃபார்முலா என்ன அப்படின்னா சம் ஆஃப் த இன்ஃபினிட்டி டேர்ம் இன்ஃபினிட்டி இஸ் ஈக்குவல் டு ஏ பை 1 மைனஸ் ஆர். இந்த ஃபார்முலா போட்டிங்கன்னா உங்களுக்கு ஆன்சர் கிடச்சிரும். ஸ்பெஷல் சீரீஸ் பார்க்க போகிறோம். நெக்ஸ்ட்டு அதில் உங்களுக்கு கிவன் டேர்ம் 1 2 3 எக்ஸெட்ரா அப் டு n கொடுத்துருந்தா அது n இன்ட்டு n ப்ளஸ் 1 பை 2 இந்த ஃபார்முலா நீங்கள் யூஸ் பண்ணணும். ஒருவேளை அதுதான் நான் ஏன் இங்கே ஸ்கொயரை எழுதாமல் க்யூப் எழுதியிருக்கேன் அப்படின்னு நீங்கள் கன்ஃபியூஸ் ஆகலாம். இதை நீங்கள் இந்த ரெண்டு ஃபார்முலாவையும் கம்பேர் பண்ணி படிச்சிடலாம். 1 ப்ளஸ் 2 ப்ளஸ் 3 ப்ளஸ் எக்ஸெட்ரா அப் டு n இருந்தால் n இன்ட்டு n ப்ளஸ் 1 பை 2. 1 கியூப் ப்ளஸ் 2 கியூப் ப்ளஸ் 3 கியூப் ப்ளஸ் எக்ஸெட்ரா அப் டு n கியூப்னு இருந்தால் இதே ஃபார்முலாவில் ஸ்கொயர் வரும், அவ்வளோதான். n இன்ட்டு n ப்ளஸ் 1 பை 2 த ஹோல் ஸ்கொயர்னு வரும். இப்போ ஸ்கொயருக்கு ஒரு ஃபார்முலா உண்டு. 1 ஸ்கொயர் ப்ளஸ் 2 ஸ்கொயர் ப்ளஸ் 3 ஸ்கொயர் ப்ளஸ் எக்ஸெட்ரா அப் டு n ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு n இன்ட்டு n ப்ளஸ் 1 இன்ட்டு 2n ப்ளஸ் 1 பை 6 அப்படின்ற ஃபார்முலாவை நம்ம யூஸ் பண்ணுவோம். நெக்ஸ்ட்டு ஆட் நம்பர் ஆஃப் டேர்ம்ஸ் கொடுத்துருந்தாங்கன்னா அதுக்கு என்ன ஃபார்முலா யூஸ் பண்ணணும்னா n ஸ்கொயர், அதாவது 1 ப்ளஸ் 3 ப்ளஸ் எக்ஸெட்ரா அப் டு 2n மைனஸ் 1. கொடுத்துருக்கிற டேர்ம் ஆட் நம்பரில் இருந்ததுன்னா இந்த ஃபார்முலா நீங்கள் யூஸ் பண்ணி சம் ஃபைண்ட் அவுட் பண்ணிக்கலாம். இதுதான் சீக்வன்ஸ் அண்ட் சீரீஸில் உள்ள ஃபார்முலாஸ். இந்த ஃபார்முலாஸ் நீங்கள் படிச்சுக்கிட்டா எந்த சம்னாலும் நீங்கள் ஒர்க் அவுட் பண்ணிக்கிடலாம். தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ். சூப்பராக சொல்லிங்க மேடம். நன்றி கவிதா மேடம்க்கு நன்றி. இப்போ உங்களுக்கு 10th மேக்ஸ் சாப்டர் 2 ஃபார்முலாஸ், சீக்வன்ஸ் அண்ட் சீரீஸோட ஃபார்முலாஸை உங்களுக்கு அழகாக எக்ஸ்பிளைன் பண்ணாங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். அடுத்த ஏதோ ஃபார்முலாஸ் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லான வீடியோஸை நாங்கள் போடுறோம். கவிதா மாணிக்கம் ஐடி நீங்கள் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் பட்டனை தட்டிடுங்க. தேங்க்யூ.